ஃபீனிக்ஸ் இந்த ஒரு பேரை நீங்க வாழ்க்கையில ஒருத்தராச்சும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் சொல்லப்போனா, நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவோட நினைவு இடம் கூட இந்த ஃபீனிக்ஸ் ஸ்ட்ரக்சர்ல தான் அமைஞ்சிருக்கு. ஏன் இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோ பார்ப்பீங்கன்னா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஃபீனிக்ஸ் பறவைங்கிறது முதல்ல சூரியன்லேருந்து பிறந்துச்சான். அதாவது சூரியன் எப்போ இந்த பூமிக்கு முதல்ல ஒளி தந்துச்சோ அப்போலேருந்து இந்த ஃபீனிக்ஸ் பேர்டு பிறந்ததா சொல்றாங்க. இது மக்களோட சேர்ந்து வாழலாம் பிடிக்காதான், எப்பவுமே தனிமையாக இருக்க தான் விரும்புமா. பாலைவனம், ரொம்ப உயரமான இடம், இந்த மாதிரி சூடான இடத்துல தான் எப்பவுமே இந்த ஃபீனிக்ஸ் வாழுமா. இதோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. அப்புறம் எதுக்கு இது அப்படி பெருசாக பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, லிட்ரலி ரீபர்த், அதாவது மறுஜன்மம் எடுக்கும். இந்த ஃபீனிக்ஸை சைனா, கொரியா, அப்புறம் எஜிப்ட் போன்ற நாடுகள்லாம் நம்புகிறாங்க. எஜிப்ட் பீப்புளாக அதை வந்து பென்னுன்னு கூப்பிடுவாங்க. இதோட கால அகவாசம் 500 to 1000 வருஷம் வாழும். இது சாகலாம் செய்யாது, தானாகவே இதை அழிச்சுக்குமா. அதாவது இதோட காலம் நெருங்கும் போது காய்ந்து போன மூலிகையும் கொடியையும் சுற்றி ஒரு நெஸ்ட் மாதிரி கட்டுமா, அதாவது கூடு மாதிரி. அப்புறம் கூட்டுக்குள்ள உட்காந்து தானாகவே அதை எரிச்சுக்கும். அப்புறம் அந்த எரிஞ்சு போன சாமெல்லாம் மறுபடியும் சூரியனுக்கே போகுமா. அப்புறம் மறுபடியும் அந்த சூரியன்லேருந்து ரீபர்த் ஆகும், அதாவது மறுஜன்மம் எடுக்கும். பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. அதாவது இந்த கான்செப்ட்ல என்ன சொல்ல வராங்கன்னா, உங்களுக்கு இப்போ திடீர்னு நல்லது நடக்குதோ கெட்டது நடக்குதோ, அது போன ஜென்மத்தில் நீங்கள் யாருக்காச்சும் பண்ணதாக இருக்கலாம். அதை மறுபடியும் அவங்க இந்த ஜென்மத்தில் கடனாக தராங்கன்னு சொல்லப்படுறாங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய மித்திக்கல் கிரியேச்சர்லாம் இருக்குது. நீங்கள் அதை பற்றி பார்க்கணுன்னா மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, கன்ஃபார்மாக வீடியோ வரும்.